Hello students, welcome to Hiba Max 12 Standard Max Chapter 8. Example 8.16 and 17 in the video. If W of xyz is equal to x square y plus y square z plus z square x, where xyz is an element of R, find the differential dw. dw ஓட differential என்னன்னு கேக்குறாங்க. So கொடுத்திருக்க w வை first x ஆல differentiate பண்ணுவோம், அப்புறம் y ஆல differentiate பண்ணலாம், அப்புறம் z வச்சிட்டு ஏன்னா மூணு வேரியபிள் இருக்கு. தனித்தனியா differentiate பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணி எழுதுவோம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் differentiate பண்ணிடலாம். சொல்யூஷன்ல w of x, y, z is equal to x square y plus y square z plus z square x. ஃபர்ஸ்ட் நான் எப்படி சால்வ் பண்றேன்னா w x, இப்போ w in terms of x differentiate பண்றேன். x square y, x square 2 times of x ன்னு எழுதிக்கலாம். y வந்து x ஓட கோஎஃபிஷியன்ட் மாதிரி வந்துடும். இங்கே x ஓட வேல்யூ எதுவுமே இல்லை, ஸோ 0. அடுத்தது x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது z ஸ்கொயர் மட்டும் வரும். ஸோ 2xy plus z ஸ்கொயர், இது ஃபஸ்ட்டு. இதே மாதிரி wy in terms of y டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். y ஓட கோஎஃபிஷியன்ட் x ஸ்கொயர்னு வந்துடும். y ஸ்கொயர் அப்போ 2 times of y and z அப்படியே எழுதிக்கணும். இங்கே y டேர்மே இல்லை, ஸோ 0. நெக்ஸ்ட் இது எப்படி மாறும்? x square plus 2yz. அடுத்து wz is equal to, இங்கே z இல்லை 0, இங்கே z இருக்கு, அதோட கோஎஃபிஷியன்ட் எழுதணும். இங்கே z ஸ்கொயர் அப்போ 2 times of z into x. இது எப்படி மாறும்னா y square plus 2zx. இது மூணு டிஃபரன்ஷியேட் பண்ணி முடிச்சிட்டோமா? இப்போ டிஃபரன்ஷியல் dw கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் x ஓடுது 2xy plus z ஸ்கொயர் dx எழுதணும். அடுத்து y ஓடுது x square plus 2yz dy ன்னு எழுதணும். அடுத்து z ஓடுது, z ஓடுது எழுதும் போது y square plus 2zx into dz ன்னு எழுதணும். அவ்வளோதான் சம்மம் சரிங்களா. தனித்தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், ஒன்றா சேர்த்து ஆட் பண்ணும்போது d டிஃபரன்ஷியேஷனா dx, y டிஃபரன்ஷியேஷனா dy, z டிஃபரன்ஷியேஷனா dz சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Example 8.17 பாருங்க. Let u x, y, z is equal to x square minus xy plus 3 sin z, where xyz is an element of R. Find the linear approximation for u at 2, minus 1, 0. Linear approximation method கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம dou u by dou x கண்டுபிடிக்கணும், அப்புறம் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும், அப்புறம் dou u by dou y கண்டுபிடிக்கணும், அப்புறம் dou u by dou z கண்டுபிடிச்சி இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் u 2, minus 1, 0 இதுலேயும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிப்போம் இல்லையா. ஸோ 1 by 1 சால்வ் பண்ணலாம். கிவன் எழுதலாம் u x, y, z is equal to x square minus xy plus 3 times of sin z கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிச்சிக்கிறேன்னா ux, uy, uz கண்டுபிடிச்சிடலாம். ux ஃபர்ஸ்ட் இதை ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணும். x ஸ்கொயர்னா 2 times of x மைனஸ் x ஓட கோஎஃபிஷியன்ட் y, இங்கே x இல்லை அதனால 0. ஸோ 2x minus y ஆன்சர். அடுத்து uy, இங்கே y டேர்ம் இல்லை 0 மைனஸ் y ஓட கோஎஃபிஷியன்ட் x, இங்கேயும் y டேர்ம் இல்லை 0, அப்போ வெறும் மைனஸ் x மட்டும்தான் ஆன்சர். அடுத்து uz ஓட வேல்யூ இங்கே z இல்லை 0, அடுத்ததுல z இல்லை 0, அடுத்ததுல 3 times of sin z, 3 times of sin z plus 3 cos z ன்னு வரும், அது அப்படியே எழுதிக்கலாம் 3 cos z. இப்போ இது மூணும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இங்கே நமக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, 1 by 1 கண்டுபிடிக்கலாம். u x0, y0, z0. ஸோ நமக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 2, minus 1, 0. ஃபர்ஸ்ட் யூலே சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும், அதுவுமே நம்ம எழுதுவோம் இல்லையா. யூவோட வேல்யூலே ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். u2, minus 1, 0 is equal to x square, இப்போ 2 square minus 2 into minus 1 xy இல்லையா, plus 3 into sin z ஓட வேல்யூ 0, 2 square 4 minus into minus plus 2 1s are 2 plus 3 into sin 0 0.
4 plus 2 6 300 அது எழுத வேண்டாம். And next இப்போ ux க்கு 2, minus 1, 0 2x minus 1 x இருக்கிற இடத்துல 2 minus y இருக்கிற இடத்துல minus 1 2x minus y ல substitute பண்றோம் இல்லையா x இருக்கிற இடத்துல 2 y இருக்கிற இடத்துல minus 1 2 2s are 4 minus into minus plus 1 which is equal to 5 அடுத்து uy மே முடிச்சிடலாம் uy minus x தான் அப்ப minus 2 next uz 2, minus 1, 0 3 into cos z ஓட value 0 cos 0 value 1 அப்ப 3 1s are 3 இதெல்லாம் தனித்தனியா கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ லீனியர் அப்ராக்ஸிமேஷன் ஃபார்முலா எழுதிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் நெக்ஸ்ட் லைன்ல லீனியர் approximation L x y z is equal to u of x naught y naught z naught first plus dou u by dou x இங்க வந்து x naught y naught z naught x minus x naught plus dou u by dou y x naught y naught z naught y minus y naught அடுத்தது z நமக்கு xy மட்டும் கொடுத்திருந்தா xy மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும் சரியா x naught y naught z naught இப்போ நம்ம கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் u of x naught y naught z naught ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் 6 plus dou u by dou x க்கு வந்து 5 இல்லையா அப்புறம் x minus x naught ஓட வேல்யூ 2 plus y ஓடது minus 2 கண்டுபிடிச்சோம் அப்புறம் y minus of minus 1 plus z க்கு என்ன கண்டுபிடிச்சோம் 3 z minus 0 next line இத சால்வ் பண்ணுங்க 6 plus 5 inside கொண்டு போனோம் 5 into x 5x plus into minus 5 2s are 10 minus இருக்கு அப்போ ஃபர்ஸ்ட் அத மாத்திக்கலாம் minus 2 into y minus into minus plus 1 plus 3 into z 3z next line ல 6 minus 10 அப்போ minus 4 plus 5x minus 2 into y minus 2y minus 2 into 1 minus 2 plus 3z 5x first எழுதிடலாம் அப்புறம் 2y எழுதிடலாம் அப்புறம் 3z எழுதலாம் அப்புறம் minus 4 minus 2 minus 6 ன்னு எழுதிடலாம் இதுதான் நம்மளோட ஆன்சர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்ம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க புக்ல வந்து டைரக்டா லீனியர் அப்ராக்ஸிமேஷன் எழுதிட்டு இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுவாங்க நமக்கு ஒரு வேளை கன்ஃபியூஸ் ஆயிருந்துச்சுன்னா நான் செஞ்ச மாதிரி முதல்ல எல்லாமே கண்டுபிடிச்சிடுங்க அப்புறம் எடுத்து எழுதுறது ஈஸியா இருக்கும் சரியா ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நம்ம சேனல் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க Thank you so much for watching.